அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ்நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்கூல் லஞ்ச் பாஸ்கெட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாஸ்கெட் எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கூட ரெண்டு கலர்ல பின்ன போறோம். பச்சை கலரும் ரோஸ் கலரும், கிரீன் கலர் பிங்க் கலர் ரெண்டு கலர்ல நம்ம இந்த கூட பின்ன போறோம். மெஷர்மெண்ட் 5.25 அடி உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு பிங்க் வயர்ல 8, கிரீன் வயர்ல 13 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மல் நாட்ல நம்ம பின்ற ரன்னிங் வயர் பாஸ்கெட். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ரெண்டு பிங்க் கலர் வயர் எடுத்து சரி பாதியா மடிக்கணும். ஒன்னொன்னா எடுத்து நீங்க மடிச்சுக்கோங்க. ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி சரி பாதியா மடிக்கணும். இப்ப நம்ம மடிச்சிருக்க வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்போ மடிக்க போறோம். இப்போ எல் ஷேப்ல வச்சுக்கணும். கீழ் வயர் கட்டிங் வயர் கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க. ரன்னிங் வயர் உடைய சொரசொரப்பான பகுதியை லூப்குள்ள மேல இருக்க லூப்குள்ள கொடுத்து எடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இது பேசிக் நாட். ஒரு கட் பண்ணி வச்சிருந்த வயரை வச்சு நம்ம இந்த பேசிக் நாட் போட்டிருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சிருந்த வயருடைய அளவு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம சரி பார்க்கணும். ஒரு நாட் நீங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் வயருடைய அளவு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்துக்கோங்க. ஏத்த இறக்கமா இருந்தா இப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சமமாயிடுச்சு. இந்த மாதிரி சமனா இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு பிங்க் கலர் வயர் ரோஸ் கலர் வயர் எடுத்து சரி பாதியா மடிக்கிறோம். இப்போ ரன்னிங் வயரை நம்ம லூப் மாதிரி மடிக்கணும். நம்ம கையில வச்சிருக்க வயரை எல் ஷேப்ல இப்படி வச்சுட்டு ரன்னிங் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கம் திருப்பி கட்டிங் வயருடைய சொரசொரப்பான பகுதியை ரன்னிங் வயரோட லூப்குள்ள கொடுத்து எடுக்கிறோம். இப்ப நம்ம ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இன்னும் ரெண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம அடுத்தடுத்த நாட் பின்னும்போது பாத்தீங்கன்னா ரன்னிங் வயர் தான் ஃபர்ஸ்ட் வயரா வரும், கட்டிங் வயர் செகண்ட் வயரா தான் வரும். இது ரன்னிங் வயர், இது கட்டிங் வயர். இப்ப 3 நாட் நம்ம பின்னியாச்சு.
இப்போ 4 நாட் நம்ம பின்னிட்டோம் பிங்க் கலர்ல. இப்போ நம்ம பச்சை கலர் வயரும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து நம்ம பச்சை கலர் வயர்ல நம்ம ஒரு சாதா முடிச்சா நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ கலர் மாத்துறோம். முதல்ல 4 நாட் பிங்க்ல பின்னிட்டு இருந்தோம். இப்போ பச்சை கலர். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பச்சை கலர் வயரையும் வச்சு இந்த மாதிரி சாதா முடிச்சு நம்ம பின்னி முடிக்க போறோம். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ பச்சை கலர்ல நம்ம பின்ன போற கடைசி சாதா முடிச்சு இப்போ நம்ம பிங்க் கலர் மாத்துறோம். பிங்க் கலர்ல இப்போ 4 முடிச்சு சாதா முடிச்சு நம்ம பின்ன போறோம். இது ரெண்டாவது முடிச்சு. 4 முடிச்சு இப்ப பின்னியாச்சு. இப்போ கடைசி வயர் பிங்க் கலர்ல நம்ம பின்னினதோட கடைசி வயரையும் ரன்னிங் வயரையும் சரிசமனா இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். அந்த கடைசி வயருடைய உயரத்துக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்றோம். இப்ப நம்ம பின்னிருக்கிறது முதல் வரி அப்படிங்கிற ஞாபகத்துக்காக இந்த மாதிரி ஒரு சென்டர் நாட் போடணும். இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு விதமா நீங்க ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சென்டர் நாட் 2 பக்கமும் போட்டிருக்கேன் முதல் வரிக்கு. அடுத்தது ரெண்டாவது வரியும் நம்ம பிங்க் கலர்ல தான் பின்றோம். இப்ப மேல் வயர் பிங்க் நாட்டோட மேல் வயரை இந்த மாதிரி அளந்துக்கணும். அந்த வயருடைய அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை இப்படி மடிக்கிறோம். முதல் நாட்டுடைய மேல் வயரை லூப்பா மடிக்கிறோம். நம்ம இப்போ ரன்னிங் வயர் மடிச்சதை எல் ஷேப்ல வச்சு நம்ம இப்போ சாதா நாட் பின்றோம். கீழே நம்ம பின்னின மாதிரியே தான். இப்போ இந்த ரெண்டாவது வரிசை நம்ம முழுசா பின்னி முடிக்கணும். இந்த பிங்க் கலர் ரன்னிங் வயர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பின்னணும். இந்த பிங்க் கலர் வயர் தான் சுத்து வயரா வரப்போகுது இந்த ரெண்டாவது வரிசைக்கு. இப்போ பச்சை கலர்
இப்போ கடைசி முடிச்சு நம்ம பின்ன போறோம். ரெண்டாவது வரிசை முழுசா பின்னி முடிச்சாச்சு. இது கடைசி சாதா முடிச்சு. இப்போ இந்த கடைசி வயர் இப்படி 2 வயர் கிடையாது. கடைசி வயரையும் ரன்னிங் வயரையும் நீங்க சேர்த்து வச்சு அளந்து நீங்க வெட்ட போறீங்க. நான் இப்ப வெட்டுற மாதிரி பார்த்து வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டணும். கடைசி வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை நம்ம இப்ப கட் பண்றோம். இப்ப நம்ம மேல் பக்கம் பின்னியாச்சு. இப்ப நம்ம கீழ் பக்கம் பின்ன போறோம். அதனால திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ முதல் பிங்க் நாட்டோட மேல் வயரை அளந்து அந்த அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை மடிக்கிறோம். சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் பின்னியாச்சு. இப்ப சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் திருப்பி வச்சு பின்றோம். ரெண்டாவது வரிசை எப்படி பின்னணுமோ அதே மாதிரி மேல் வயரை நம்ம லூப்பா மடிச்சு ரன்னிங் வயரை சென்டர் வயரா எல் ஷேப்ல வச்சு நம்ம இந்த சாதா முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இந்த சுத்து வயரை வச்சு இந்த மூணாவது வரிசையும் நம்ம பின்னி முடிக்க போறோம். இப்போ 3 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு பிங்க் கலர்ல. அடுத்து இப்போ பச்சையில நம்ம அடுத்த வரிசை பின்றோம். இப்போ பச்சையில நம்ம அடுத்த வரிசை பின்றோம். நீங்க பிங்க் கலர்ல பின்றதுனாலும் பின்னலாம். நான் பச்சை கலர்ல நான் பின்றேன். பக்கம் கீழ் பக்கம் பார்டர் மாதிரி பச்சையில பின்னியாச்சு. சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் 2 வரிசை இருக்கு. சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் 2 வரிசை இருக்கு. மொத்தம் 5 வரிசை நம்ம பின்னிருக்கோம். கடைசி வயரோட நம்ம சரி பார்த்து இந்த பச்சை ரன்னிங் வயரை கடைசி வயருடைய அளவுக்கு நம்ம இப்ப கட் பண்றோம். இப்போ நம்ம கூடையோடைய பேஸ் அடிப்பாகம் 5 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.